ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீதுவாதியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் எனக்கு மேல் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும், என்னுடைய நோக்கம் தாவா என்கின்ற பொழுது பொறுப்பு இருந்தாலும் செய்வேன், இல்லை என்றாலும் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று உத்வேகத்தோடு புறப்பட வேண்டும். ஒரு அசத்திய கொள்கை, சத்திய கருத்துக்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய சத்தியவாதிகள் இருக்கின்ற பொழுது மேலோங்குவதை போன்று தெரிகிறது என்றால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை மையமாக வைத்து மௌலிதுக்கு எதிராகவும், மீலாதுக்கு எதிராகவும், இணை வைப்புக்கு எதிராகவும் அசத்திய கொள்கைகள் ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? மீலாது விழாக்களும் மௌலிதுகளும் எங்கெல்லாம் தலை தூக்க நினைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் பரவ வேண்டும். ஒரு ஏகத்துவவாதி, ஒரு தௌஹீதுவாதியினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? யார் இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் எனக்கு மேல் அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும், என்னுடைய நோக்கம் தாவா என்கின்ற பொழுது பொறுப்பு இருந்தாலும் செய்வேன், இல்லை என்றாலும் அல்லாஹ்வுக்காக பாடுபட்டு கொண்டே இருப்பேன் என்று உத்வேகத்தோடு புறப்பட வேண்டும். ஒரு அசத்திய கொள்கை, சத்திய கருத்துக்களை பிரச்சாரம் செய்யக்கூடிய சத்தியவாதிகள் இருக்கின்ற பொழுது மேலோங்குவதை போன்று தெரிகிறது என்றால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற செயல் திட்டத்தை மையமாக வைத்து மௌலிதுக்கு எதிராகவும், மீலாதுக்கு எதிராகவும், இணை வைப்புக்கு எதிராகவும் அசத்திய கொள்கைகள் ஒவ்வொன்றையும் அடித்து நொறுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? மீலாது விழாக்களும் மௌலிதுகளும் எங்கெல்லாம் தலை தூக்க நினைக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பிரச்சாரத்தை அமைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிரச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் பரவ வேண்டும்.